ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8th மேட்ச் IPL 2024. ஸோ டேட் 27 மார்ச் 2024 7:30 ஸ்டார்ட் ஆகக்கூடிய மேட்ச். SRHக்கும் MIக்கும் நடக்கக்கூடிய மேட்ச் தான். ஸோ MIயும் SRHம் கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு டீம்னு சொல்லலாம். பெரிய அளவில் ரெண்டு டீம்லேயுமே பெர்ஃபார்மன்ஸு லாஸ்ட் மேட்சஸில் கிடையாது. ஸோ க்ளோஸாக போய் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வெற்றி பெறணும்னு ரெண்டு டீமுமே முயற்சி எடுப்பாங்க. இந்த மேட்ச் ராஜீவ் காந்தி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியமில் நடக்குது. ஸோ SRHக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகம். பட் ரியல் ஃபேக்ட் என்னென்னா MI பிளேயர்ஸுக்கு தான் இந்த கிரவுண்டில் நல்லாவே ரெக்கார்ட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். 7:30 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 27 SRHக்கும் MIக்கும் நடக்கக்கூடிய ஒரு மேட்ச்சு. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா 155 ரன் ஆவரேஜ் ஸ்கோராக இருக்குது. பேட் ஃபஸ்ட்டு 32, பேட் செகண்ட் 38, டோட்டல் மேட்சஸ் 71 மேட்ச் நடந்திருக்கு. ஸோ இந்த 71 மேட்ச்சில் 32 மேட்ச் ஃபஸ்ட் பேட் டீமும் 38 மேட்ச் செகண்ட் பேட் டீமும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஒரு இம்பாக்டான ஒரு ஃபேக்ட் என்னென்னா, முக்கியமான பாயிண்ட்டு கூட 71 மேட்ச்சில் மீடியம் பேசர்ஸ் மட்டும் 358 விக்கெட்ஸுன்றதை எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வெறும் 175 தான் விக்கெட்டை எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு டீமுக்கு எதிராக ஸ்பின்னர்ஸ்னால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். அந்த டீம் ஸ்பின்னுக்கு வீக்காக இருந்தால் மட்டுமே விக்கெட் எடுத்திருக்காங்களே தவிர்த்து மற்றபடி மீடியம் பேசர்ஸே அதிகமான விக்கெட்ஸை இங்கே எடுத்திருக்காங்க. கடைசியாக நடந்த வேர்ல்டு கப்போட மேட்ச்லையுமே மீடியம் பேசர்ஸ் தான் அதிகமான விக்கெட்டை எடுத்திருக்காங்க. பட் கடைசியாக நடந்த இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் அக்ஷர் பட்டேல் ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. மற்ற எல்லாருமே மீடியம் பேசர்ஸ் தான் விக்கெட் எடுத்திருக்காங்க. அப்போ மோஸ்ட்லி பார்த்தோம்னா மீடியம் பேசர்ஸ்க்கு நல்லாவே செட் ஆகும். பட் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கை தான் செட் பண்ணியிருக்காங்க. தரமான ஒரு ரன்னு போகலாம். ப்ளஸ் பேஸ் பவுலர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது கிடைக்கலாம். பேட் பால் அவனை எப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. 2K டெக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லீடர் போர்டுமே இருக்குது. ப்ளஸ் ஸ்மால் லீக்கு ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். வேறு ஆப்போனன்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் வின்னிங்ஸும் எடுக்கலாம். நம்ம டெலகிராமில் பார்த்தாலே தெரியும். கடைசியாக நம்ம கொடுத்துருந்த ஒரு 6 மேட்ச்சில் 5 மேட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் வின் கிடச்சிருந்துச்சி. ஃபுல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் எப்படி ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க சேஃபான சேனலான்றதை சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எப்படின்றதையும் நான் நெக்ஸ்ட்டு டெலகிராம் எப்படி ஜாயின் பண்ணுறது காட்டுவேன். அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ SRH vs மும்பை இந்தியன்ஸு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ஒரிஜினல் சேனல்ன்றது. ஸோ இதுதான் பர்ஃபெக்டான சேனல். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம நேம் யூஸ் பண்ணி யாராவது அமௌண்ட்டோ ஏதாவது கேட்டால் கொடுத்துடாதீங்க. அது நம்ம கிடையாது. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் ஸ்மால் லீக் கொடுக்குறோம். நம்ம ப்ளே பண்ணுறது கொடுக்குறோம். நம்ம யூசர்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. கிராண்ட் லீக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீடியோ மேக் பண்ணுறோம். அதை வச்சு நீங்கள் கிராண்ட் லீக் மேக் பண்ணிக்கோங்க. இதுதான் கான்செப்ட்டு. உள்ளே வந்தாலே உங்களுக்கு தெரியும் எத்தனை க்ளீன் ஸ்வைப் ஆகிருக்கு, எத்தனை மேட்ச் கவர் பண்ணியிருக்கோம். எல்லாமே அக்யூரேட்டாக நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ 6க்கு ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு 6 அவுட் ஆஃப் 5 வின்னாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் போயிட்டுருக்கும். அதுக்கானதை அப்புறம் நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் மேலே பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வின்னிங்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருப்போம். ஈஸியாக உங்களுக்கு ஃபேப் லோன்லாம் வின்னிங்ஸ் கிடைக்கும். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபேப் லோனை 2K டெக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு. டெலகிராம் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இது எதுக்காண்டி ஒவ்வொரு டைமும் சொல்கிறேன்னா, நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். புரிஞ்சுக்கோங்க. கண்டினியூவாக வின்னிங்ஸ்ன்றது ஸ்மால் லீக் கொடுத்துட்ருக்கோம். நம்பிக்கையோடு அந்த IPL ஃபுல்லாகவே வின்னிங்ஸ் கொடுப்போம், நம்புவோம். உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணுவோம். மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் லோன் பார்ப்போம். ஸோ இதில் பிராவிஸ் இம்பாக்ட் பிளேயராக உள்ளே வரதுக்கு சான்ஸ் அதிகம். பட் ஆனால் அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா டீம்லேயுமே இம்பாக்ட் பிளேயரை திடீர்னு தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. ஸோ அதனால தான் 11லேயுமே நான் ஷோ பண்ணலை. சூரியகுமார் யாதவ் அந்த நமன்ற பிளேயர் கண்டிப்பாக பெஞ்சில் வச்சுருவாங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. பட் எப்போ சூரியகுமார் யாதவ் ஆட போகிறாருன்றதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லூக்கூட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல தேவைப்பட்டால் துஷாராவை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் அவங்க டெத் பவுலிங் காம்பினேஷனில் பும்ராவும் அதுக்கப்புறம் கோட்ஸி இருக்கிறதுனால கண்டிப்பாக லூக்கூட்டை தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்க பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ஹர்திக் பாண்டியா பவர் பிளேயில் பவுல் பண்ணுறது. ஸோ லூக்கூட் தான் பவர் பிளே எக்ஸ்பர்ட். ஸோ அவர் தான் பவுல் பண்ணணும். பட் அவருக்கு 2 ஓவர் கொடுத்துட்டு ஹர்திக் பாண்டியா 3 ஓவர் போடுறாரு. கேப்டன்ற ஆப்ஷனை பயன்படுத்தி அதுவே மும்பைக்கு ஒரு பேக்கில் போய் முடியுது. பட் அதை இதுக்கப்புறம் மாற்றி இந்த மேட்ச்சில் வேறு லெவலில் கொண்டு போவாங்க. அதேமாதிரி ஹர்திக் பாண்டியாவோட பேட்டிங் ஆர்டரும் சேஞ்ச் ஆகலாம். ரொம்ப லாஸ்ட்டில் வந்தார். மேபி அவர் GTயில் பயன்படுத்தினா அதே யுத்தியை பயன்படுத்தலாம். ஒரு 1 டவுனோ 2 டவுனோ வந்தால் எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் ஹிட் பண்ணலாம். அதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள்ன்றது அதிகமாகவே இருக்கும். ஸோ ஹர்திக் பாண்டியா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்.
பும்ரா டெத்தில் போட்டு எப்படினாலும் விக்கெட் எடுத்துறாரு. அதுமாதிரி கோட்ஸி ஃபஸ்ட் ஆர் செகண்ட் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். அதில் கோட்ஸி பேட்டிங்குமே டீசெண்டாக ஆடுவார். ஸோ ஓரளவுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடச்சா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்றதை கோட்ஸி எப்போயுமே கொடுத்துருக்காரு. பும்ரா டெத்தில் போட்டு விக்கெட் எடுத்துறாரு. செகண்ட் பவுல் பண்ணாலும் நம்ம மஸ்ட் பிக் பிளேயர் தான். ஸோ கோட்ஸியும் சரி, பும்ராவும் சரி, ஹர்திக் பாண்டியாவும் சரி மிகப்பெரிய கீ பிளேயர்ஸு. ஸோ ரோஹித் சர்மா லாஸ்ட் மேட்ச் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பட் ரோஹித் சர்மாவுக்கு எதிராக வீசக்கூடிய பவுலர்னு பார்த்தோம்னா நட்ராஜன் மட்டுமே. இதில் நட்ராஜன் வந்து ஒரு லெஃப்ட் ஆம் பவுலர். ஸோ லெஃப்ட் ஆம் பேசர்ஸில் இவர் முக்கியமானவர். ஆனால் நட்ராஜனோட ரெக்கார்டு எம்ஐக்கு எதிராக ரொம்ப போராகவே இருக்குது. எம்ஐ பேட்டர்ஸ் எல்லாமே நல்லாவே ஆடிருக்காங்க. அப்போ அந்த லெஃப்ட் ஆம் பவுலரு ரோஹித் சர்மான்ற காம்பினேஷன், அந்த பேட்டில் வந்து இந்த மேட்ச்சில் குறைவாக தான் இருக்கும். ஸோ ரோஹித் சர்மாவை ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தான். இசான் கிசான் ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ். மேபி இந்த மேட்ச் வந்து ஹிட் அடிக்கலாம். மும்பை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தால் இசான் கிசான் வந்து ஒரு இன்னிங்ஸுன்றதை ஆடலாம். ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு கூட சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ பெஸ்ட்டு கேப்டன்ஸ் சாய்ஸில் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸில் ரோஹித் சர்மா, இசான் கிசான், நெக்ஸ்ட்டு ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பீத் பும்ரா, கோட்ஸி இவங்க மஸ்ட் பிக் பிளேயர்ஸ். ஸோ இவங்களுக்குள்ளே நம்ம கேப்டன் கொடுத்துக்கலாம். ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ திலக் வர்மாவோட ஹோம் கிரவுண்டு இது. ஸோ கண்டிப்பாக ஹோம் கிரவுண்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு பார்ப்பார். ஸோ டாப்பில் இவங்க 2 பேரும் 30-40 ரன் அடித்தா கூட திலக் வர்மா 30+40 ரன் வந்து ஆடுறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. டிம் டேவிட் சேசிங் வரப்போ இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர், முடிச்சு கொடுப்பாரு. பட் லாஸ்ட் மேட்ச் முடிச்சு கொடுக்கல. பட் நீங்கள் டாப்பில் விக்கெட் போகுன்ற கான்செப்டில் டீமை போட்டால் மட்டும் டிம் டேவிட்டை அவங்க டீமில் எடுத்துக்கோங்க. ஒரு கீ பிளேயராக இருப்பார். ஸோ ஃபார்ம் பேஸில் பார்த்தோம்னா கண்டிப்பாக பியூஷ் சாவ்லா எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறான்னு தெரில. லாஸ்ட் சீசனில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். லாஸ்ட் மேட்ச்சில் வந்து அவரால் பெரிய அளவில் விக்கெட்டுன்றதை எடுக்க முடியலை. கொஞ்சம் தடுமாறினது நம்ம வந்து பார்த்தோம். அதேமாதிரி நியூ பிளேயர்ஸ், இந்த லோக்கல் பிளேயர்ஸுக்கு வந்து சான்ஸ் தராங்க. இவங்களுமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப போராக இருக்குது. ஏன்னா கரெக்டான டயத்தில் வந்து அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஸோ இவர் ஓரளவுக்கு ஒரு ஓவர் பவுல் பண்ணி பேட்டிங்கில் ஒரு 10-20 ரன் வந்து ஆடினார். ஸோ டாப்பில் வரதுனால மேபி ஏதாவது ஒரு சில ஜிஎல்லில் வந்து நம்மளை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு ஆஃப் ஸ்பின்மே போடுறதுனால அந்த சைடில் தேவைப்பட்டால் வந்து பயன்படுத்தலாம் அபிஷேக் சர்மாவுக்கு எதிராக. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்டர் தான். அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்களான்றது பார்க்கணும். பட் ஓவரால் அந்த சேஃபஸ்ட்டு பிக்ஸே நம்ம இந்த மேட்ச்சுக்கு எடுத்துகிட்டு போய் கேப்டன்ஸ்க்கு கொடுக்குறதே நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மீடியம் பேசர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் கிடைக்கும். இப்போ கோட்ஸி போடக்கூடிய வேகம், அதேமாதிரி பும்ரா இனிஷியல் பவர் பிளேலேயே வந்து விக்கெட் எடுக்கிற மாதிரி இருந்தால் லூக் கூட்டை கூட கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஷிப் ட்ரை பண்ணலாம். காரணம் என்னன்றதையும் சொல்கிறேன். இங்கே மயங்க் அகர்வால், ராகுல் திரிபாதி, அபிஷேக் சர்மா 3 பேருமே நல்ல ஸ்விங் பவுலர்லாம் போட்டால் கஷ்டப்படக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸ்டாண்டர்டாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் கிடையாது. கொஞ்சம் அடிக்க போகணுன்ற பேரில் அவுட் ஆவாங்க. அதில் ராகுல் திரிபாதி பவுன்ஸ்லாம் போட்டால் வந்து தடுமாறக்கூடிய ஒரு பிளேயர் தான். டெஸ்ட் இன்னிங்ஸ் தான் வந்து கடைசியாக பல இன்னிங்ஸாக வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து பெரிய அளவில் பேட்டில் படுறதே கிடையாது. ஸோ அதனால் லூக் வுட்டையும் ஒரு சில கிராண்ட் லீக் டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். மும்பைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேவராக நீங்கள் டீமை செட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக லூக் வுட்டையும் கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஷிப் ட்ரை பண்ணிக்கோங்க. இனிஷியல் ஸ்பெல் பும்ரா, கோட்ஸி, அதுக்கப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியா, லூக் வுட் இவங்க எல்லோரும் வீசுகிறப்ப இவங்க 2 பேரும் சைன் ஆகி ஆடுறதுன்றது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ இவங்களை கட் பண்ணிவிட்டு மிடில் இந்த மேட்ச் போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். அப்போது மார்க்ரம், அதுக்கப்புறம் கால்சன், பேட் கமின்ஸ் வரையும் பேட்டிங் ஆடலாம். வாஷிங்டன் சுந்தரம் உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அவருக்குமே வந்து பேட்டிங் கிடைக்கலாம். ப்ளஸ் பேசர்ஸை நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான் ஹர்திக் பாண்டியாவும், கால்சன், பேட் கமின்ஸும் ஓரளவுக்கு டீசெண்ட் ஆடுவார். காரணம் என்னென்னா அவங்க ஊரில் பார்த்தோம்னா நல்லா பவுன்ஸ் ஆடின ஒரு இதுதான். ஸோ இவங்க பவுன்ஸுக்கு தடுமாறி பேசர்ஸ்க்கு அவுட் ஆனால் மிடில் இவங்க நல்லா ஆடலாம். இந்த மேட்சோட கீ பிக்காக மார்க்ரம், கால்சன், பேட் கமின்ஸ் இவங்களாம் இருப்பாங்க. பேட் கமின்ஸுமே பிச்சு வந்து பவுன்ஸ் ஹெல்ப் பண்ணிச்சுன்னா அவரோட பவுலிங்கில் நிறையா வேரியேஷன் போட்டு விக்கெட்ஸுன்றதை எடுப்பார். பேட்டிங் வந்தாலும் ஒரு 20 ரன்னாக வந்து அவரால் ஆட முடியும். இம்பேக்ட் பிளேயரும் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. தேவைப்பட்டால் உம்ரான் மாலிக்கும் உள்ளே வரலாம். இம்பாக்ட் பிளேயராக அபிஷேக் சர்மா இருப்பார். அவருக்கு பதிலாக உம்ரான் மாலிக் ஆடலாம். உம்ரான் மாலிக்கு கொண்டு வந்து ஒரு பேஸ் அட்டாக் வந்து கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கும். ஏன்னா புவனேஸ்வர் குமார் ஸ்விங்கு தான். ஸோ புவனேஸ்வர் குமாருக்கு எதிராக ரோஹித் சர்மா போரான ஸ்டார்ட் தான் வச்சுருக்காரு. பல முறை அவுட் ஆகி நம்ம பார்த்துருக்கோம் அந்த ஸ்விங்குக்கு. பட் கட் பண்ணிட்டார் அப்படின்னா பெரிய ரன்ஸ் போயிடுவார். அப்படி இல்லாட்டி புவனேஸ்வர் குமார்கிட்ட மாட்டி ரோஹித் சர்மா அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். பட் ரோஹித் சர்மா பவுன்ஸ் எப்படி ஆடுவார்னு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த புல் ஷாட்ன்றது டீசெண்ட் ஆடிடுவார். ஸோ இந்த விக்கெட்டை பொறுத்தவரையே நல்லா பவுன்ஸ் இருக்கும், ப்ளஸ் பேட்டிங்க்கு சாதகமாக இருக்கும். அப்போ பேசர்ஸ் பேட்டர்ஸ்ன்ற காம்பினேஷனில் நம்ம போகிறது தான் வந்து பெட்டரான ஐடியாவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல கேப்டன் சாய்ஸாக பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸை கொடுக்குறது சேஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன். பேசர்ஸை கொடுக்குறது ஒரு நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ டாப்பில் ஏர்லி ஸ்விங் இருந்து விக்கெட் போகும் அப்படின்னா மிடில் ஆர்டர் பேட்டர்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டெத் பவுலிங்கில் கண்டிப்பாக நட்ராஜன் தான் டெத்தில் பவுல் பண்ணுவார். பேட் கமின்ஸும் வீசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதேமாதிரி இனிஷியல் ஸ்பெல்லில் கண்டிப்பாக பேட் கமின்ஸு, மார்க்கோ யான்சன். ஸோ மார்க்கோ யான்சன் ஆடுறாரா, அப்படி இல்லாட்டி அவருக்கு பதிலாக ட்ரைவர்ஸ் கட்டை கொண்டு வந்துட்டு
இங்கே உம்ரான் மாலிக்கை கொண்டு வராங்களான்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். சப்போஸ் இவங்க மயங்க் அகர்வாலை ட்ராப் பண்ணால் அந்த இடத்துல ட்ரைவர்ஸ் கிட்ட ஆடலாம். மார்க்கோ ஹான்சன் ஆடுறதுக்கான சான்ஸ் தான் ரொம்ப அதிகம். ஸோ பார்ப்போம். மார்க்கோ ஹான்சன் அப்படி ஆடுறாரு அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். பேட் கம்மி இந்த சைடில் புவனேஸ்வர் குமார், மார்க்கோ ஹான்சன், இந்த சைடில் ரோஹித் சர்மா, இஷான் கிஷன்றப்போ கொஞ்சம் தடுமாற்றங்க வரலாம். அப்போது ஓரளவுக்கு திலக் வர்மா, டிம் டேவிட், ஹர்திக் பாண்டியான்ற கேம் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ எல்லா டீம்லேயுமே இந்த மேட்ச்சில் ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் கேப்டன் கொடுத்துறாதீங்க. மார்க்கோ ஹான்சன் ஆடினா கொஞ்சம் ரிஸ்க்கு இருக்குது. ப்ளஸ் புவனேஸ்வர் குமாரோட ஸ்விங்குமே இருக்கும். பியூர் பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் ஏதோ ஒரு கேட்ச் விட்டாங்க அப்படி இப்படின்னா ஓரளவுக்கு வந்து போகலாம். ரன்ஸுன்றது லாஜிக்கலாக யோசிச்சா இந்த டாப் ஆர்டரும் சரி, அந்த டாப் ஆர்டரும் சரி, பேசர்ஸ்க்கு தடுமாறலாம். மிடில் ஆர்டர்கிட்ட கேம் வரலாம். அப்போ மொத்தமாக நீங்கள் 2 டீம் ஈக்குவலாக டாப் ஆர்டரை கட் பண்ணி மிடில் ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறதும் ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் தான். ஸோ பேட் கமின்ஸு, அதுக்கப்புறம் நட்ராஜன், மார்க்கோ ஹான்சன் இந்த மாதிரி எல்லா பிளேயர்ஸுக்கும் நீங்கள் கேப்டன்ஷன் கொடுங்க. ஸ்பின்னர்ஸை ஜஸ்ட்டு இந்தந்த பிளேயர்ஸ் வந்து பேட்டல்ஸில் இருக்காங்க, ஸ்பின்னர்ஸுக்கு எதிராக வந்து அவுட் ஆகுனா மட்டும் அவங்கள நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷன். இந்த சைடில் உங்களுக்கு இனிஷியல் ஸ்பெல் தெரியும். லூக்வுட்டும், ஹர்திக் பாண்டியா, பும்ரா இவங்க தான் இனிஷியல் ஸ்பெல்லு. கோட்ஸி வந்து டெத்து. அதே மாதிரி டெத்தில் பும்ரா தான் வந்து வீசுவார். இந்த சைடில் உங்களுக்கு இனிஷியல் ஸ்பெல்லு மார்க்கோ ஹான்சனும் பேட் கமின்ஸும் ஸ்டார்ட் பண்ணலாம். நட்ராஜன் தேவைப்பட்டால் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இவர் தான் வந்து டெத் பவுலரு. பேட் கமின்ஸ் டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தால் ஸ்பின்னை யூஸ் பண்ணுவாங்க. தேவைப்படுறப்போ விக்கெட்டில் ஏதாவது ஸ்பின்னு ஹெல்ப் இருந்தால் யூஸ் பண்ணிப்பாங்க. மற்றபடி பேசர்ஸு, பேட்டர்ஸ்னு போகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்ஸ் வந்து பார்ப்போம். கிராண்ட் லீக்கில் ஹை ரிஸ்க்காக கேப்டன்ஷிப் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக பேட் கமின்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிஎல்லில் ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக இருப்பார். ஒரு விக்கெட்ஸ் அதிகமாக எடுத்து பேட்டிங்கில் ஒரு 20 ரன் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே லூக்வுட் கிராண்ட் லீக் ஒரு பெட்டரான கேப்டன்ஷிப் சாய்ஸ். சேசிங் வந்தால் டிம் டேவிட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அவருமே நல்ல பேஸில் வரக்கூடிய பாலை ஹிட் பண்ணுவார் ஈஸியாகவேவும். மற்ற எல்லா பிளேயர்ஸுமே முக்கியமான பிளேயர்ஸை உங்களோட சேஃப் டீம்ஸில் நீங்கள் மாற்றி கேப்டன்ஷிப் பண்ணால் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல் ஸ்டார்ட் பார்ப்போம். மயங்க் அகர்வால் வென்யூவில் 11 மேட்ச்சில் 236 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹெட்வேர்டில் 16 மேட்ச்சில் 419 ரன். எல்லாமே ஓகே தான். பட் இப்போ ஆடுற மயங்க் அகர்வாலோட ஷார்ட் பிக்கிங் எல்லாமே எப்படா அவுட் ஆவார்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு ரஹானே எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரோ அதே மாதிரி தான் வந்து மயங்க் அகர்வால். அபிஷேக் சர்மா 8 மேட்ச்சில் வென்யூவில் 40 ரன் தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹெட்வேர்டில் 7 மேட்ச்சில் 78 ரன்னு. ஸோ இதை வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டான்றது. நான் ஓவரால் செக் பண்ணதில் அவ்வளோதான் அவரோட பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஓரளவுக்கு ஸ்டார் பிளேயராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. என்ன இவ்வளோ போர் ஸ்டார்ட்டாக இருக்குன்னு ஒரு சிலருக்கு தோணும். உண்மையிலே இது தவறான ஸ்டார்ட்டாக இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். பட் நான் கிளியராக செக் பண்ணதில் இதான் வந்து அவரோட ஸ்டார்ட்டு. அவர் எம்ஐக்கு எதிராக சரியான பர்ஃபார்மன்ஸே பண்ணலை. ராகுல் திரிபாதி 10 மேட்ச்சில் 172 வென்யூவில். ஹெட்வேர்டில் 10 மேட்ச்சில் 222 ரன்னு. லாஸ்ட் மேட்ச் ரொம்ப போராக ஆனார். ஏதாவது ஒரு சில கிராண்ட் லீக்கில் வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. மாக்ரம் 6 மேட்ச்சில் 149. ஸோ ஹெட்வேர்டில் 4 மேட்ச்சில் 79. இவருக்குமே ஸ்டார்ட்ன்றது போராதாக இருக்குது. பட் பவுன்ஸு நல்ல ஒரு பவுன்ஸி ட்ராக்காக இருக்குது. டாப்பில் விக்கெட் போகுது. மிடில் மாக்ரம் கேமை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவார். உட்காரதுக்கான சான்ஸ் அதிகம். கிளாசன் 5 மேட்ச்சில் 254 ரன், கிட்டத்தட்ட 50 ரன் ஆவரேஜ் வச்சுருக்காரு இந்த கிரவுண்டில். பட் ஹெட்வேர்டில் 3 மேட்ச்சில் 54 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கார். பட் இப்போது அவர் வந்து ஆடுற ரிதம், அவர் ஆடுற ஃபார்ம்ன்றது வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக கிராண்ட் லீக் கேப்டன்ஷிப் ட்ரை பண்ணலாம். மார்க்கோ ஹான்சன் 4 மேட்ச்சில் 6 விக்கெட்டும், ஹெட்வேர்டில் 1 மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த இனிஷியலாக ரோஹித் சர்மா, இஷான் கிஷனா விக்கெட் எடுக்க சான்ஸ் வந்து இருக்கும். ஒரு ஸ்விங்குன்றது கிடச்சிச்சின்னா, அதுவும் செகண்ட் போல் பண்ணுறப்போ ஓரளவுக்கு நல்லாவே லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு வந்து ஸ்விங் கிடைக்கும். எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெண்ட் போல்ட்டுக்கு எப்படி ஸ்விங் கிடைக்குதோ அதே மாதிரி கிடைக்கலாம். ஸோ செகண்ட் போல் பண்ணால் கண்டிப்பாக கேப்டன்ஷிப் அப்படின்னா கூட மார்க்கோ ஹான்சனை ட்ரை பண்ணுங்கள். புவனேஸ்வர் குமார் வென்யூவில் 43 மேட்ச் ஆடி 42 விக்கெட்டும், ஹெட்வேர்டில் 18 மேட்ச்சில் 21 விக்கெட்டும். நட்ராஜன் வென்யூவில் 7 மேட்ச் ஆடி 7 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஹெட்வேர்டில் 4 மேட்ச்சில் ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பெரிய அளவில் அவரால் விக்கெட்டுன்றது எடுக்க முடியல. சப்போஸ் செகண்ட் போல் பண்ணால் ட்ராப் பண்ணிட்டு கூட போங்க, ஃபஸ்ட்டு போல் பண்ணால் பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெத்தில் வீசுறதுக்கு சான்ஸ் அதிகம். மயங்க் மார்கண்டே 6 மேட்ச்சில் 10 விக்கெட்டும், ஹெட்வேர்டில் 1 மேட்ச்சில் 0 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெரிய அளவில் இவருக்கும் ஸ்டார்ட்ன்றது கிடையாது. ஸோ முக்கியமான பாயிண்ட்டு நட்ராஜன் ஃபஸ்ட்டு போல் பண்ணால் இம்பார்ட்டன்ட், செகண்ட் போல் பண்ணால் கட் பண்ணிக்கோங்க. ஸ்விங் அதிகமாக இருக்கும் அப்படின்னா செகண்ட் போல் பண்ணுறப்போ மார்க்கோ ஹான்சன், புவனேஸ்வர் குமார் வேணால் ஹை ரிஸ்க்காக கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஷிப்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா செகண்ட் போல் பண்ணுறப்போ நல்ல ஸ்விங்குன்றது கிடைக்கும். ஸோ மும்பை பிளேயர்ஸோட ஸ்டார்ட்ன்றதை பார்ப்போம். வென்யூவில் 17 மேட்ச்சில் 497. ஸோ ஹெட்வேர்டில் 21 மேட்ச்சில் 409 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட அந்த மார்க்கோ ஹான்சன், புவனேஸ்வர் குமார் தப்பிச்சிட்டாருன்னா பெரிய ரன் ரோஹித் சர்மா போவார், அது உறுதி. ஸோ மாற்றி ரொட்டேஷன் பேஸில் ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்னா கிராண்ட் லீக்கில் கொடுத்துக்கோங்க. இஷான் கிஷன் வென்யூவில் 4 மேட்ச்சில் 87,
ஹெட் டு ஹெட்டில் 11 மேட்ச்சில் 342. லாஸ்ட் மேட்ச் ஆல்ரெடி ஃப்ளாப்பு ப்ளஸ் விக்கெட் கீப்பிங்கே இருக்குது. விக்கெட் கீப்பிங்கில் ஏதோ 2 கேட்ச் பிடிச்சி பாயிண்ட்டு அதேமாதிரி கொஞ்சம் நின்றுட்டார் அப்படின்னா ஒரு நல்ல ரன்னுன்றது போகலாம். ஏன்னா இப்போ ரோஹித் சர்மா அவுட் ஆகிட்டா இசான் கிஷன் நிற்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். அதனால் ஒரு சில கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஹர்திக் பாண்டியா 5 மேட்ச்சில் 51 ரன் வென்யூவில். ஸோ ஹெட் டு ஹெட்டில் 13 மேட்ச்சில் 6 விக்கெட் 174. ஒரு கீயாக இருப்பார் இந்த மேட்ச்சில் ஹர்திக் பாண்டியா. அவரோட பேட்டிங் ஆர்டரை மாற்றி ஆடுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். பியூ சாவ்லா வென்யூவில் 9 மேட்ச்சில் 9 விக்கெட்டும். ஹெட் டு ஹெட்டில் 17 மேட்ச்சில் 12 விக்கெட்டு. ஸோ பும்ரா 7 மேட்ச்சில் 8 விக்கெட்டும். வென்யூவில் 13 மேட்ச்சில் 16 விக்கெட். பட் ரீசெண்ட் டைம்ஸில் பும்ரா எந்த மேட்ச் ஆடினாலுமே 2, 3, 4 விக்கெட்னு எடுத்துகிட்டு தான் இருக்கார். அதுவும் ஃபஸ்ட்டு போல் பண்ணால் கண்டிப்பாக ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப்பு டெத்தில் போட்டு எப்படினாலும் விக்கெட்டுன்றது எடுத்துறாரு. கோச்சியும் விக்கெட் எடுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். அந்த ஸ்விங் இல்லை, ஓரளவுக்கு பேட்டர்ஸ் ஆடிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க விக்கெட்ஸ் போகுதுன்னா கண்டிப்பாக 2 பேருமே டீசெண்டான ஒரு டெத் பவுலிங் காம்பினேஷனில் கேப்டன்ஷிப்லாம் கொடுக்கலாம். ஸோ ஃபேப்லோன் ஆப் இன்ஸ்டால் பண்ணவங்க கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டெக்கன் ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ஜிஎஸ்டின்றதே கிடையாது. ஸோ வின்னிங்ஸு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். எல்லா மேட்சுமே ஸ்மால் லீக்கில் நீங்கள் மோஸ்ட்லி வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதில் டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸுமே இருக்குது. எஸ்ஆர் நோன் ப்ளே பண்ணிக்கலாம், அதுவுமே இருக்குது. ஜிஎஸ்டி சுத்தமாக கிடையாது. அதே மாதிரி 20x ரிட்டர்ன்ஸ் வர மாதிரியும் அவங்க வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கும் இதாக இருக்கும். ஆப்பனட்ஸ் எல்லாமே வேறு பிளேயர்ஸ் தான் வருவாங்க. ஒரே ஆப்பனட் வர வாய்ப்பே கிடையாது. ஈஸியாக நீங்கள் ஜெயிக்கலாம் ஸ்மால் லீக்கில். அதே மாதிரி ஓரளவுக்கு கிராண்ட் லீக்கும் கொடுக்குறாங்க. ஸோ 2K டெக்கன் ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு ஃபேப்11 ஆப். ஹர்திக் பாண்டியா கேப்டன், கால்சன் வந்து வைஸ் கேப்டன், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, இசான் கிஷன், மார்க்கோ யான்சன், நட்ராஜன் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் இல்லாட்டி ட்ராப் பண்ணிக்கோங்க. பேட் கமின்ஸ் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் பிக் பண்ணிக்கோங்க. பும்ரா, கோட்ஸி. ஸோ ஹர்திக் பாண்டியா கேப்டனாக கொடுத்து கிளாஸனை வந்து வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டீம் வந்து பார்ப்போம். அதே டீம் தான், பட் இசான் கிஷன் கேப்டனாக கொடுத்து ராகுல் ட்ரிபாதியை வைஸ் கேப்டனாக கொடுத்து இருக்கிறதுலே வந்து ஒரு ஃப்ளாப் ஆகக்கூடிய ஒரு டீம்னே சொல்லலாம். ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ இவங்க 3 பேருமே வந்து எப்போ வேணால் அவுட் ஆகக்கூடிய பிளேயர்ஸ் தான். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ மும்பை பிளேயர்ஸை கம்மியாக எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் SRH பிளேயர்ஸை வந்து அதிகமாக எடுத்திருக்கேன். இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யூனிவர்சல் டீம்லாம் யாருனாலுமே க்ரியேட் பண்ண முடியாது. ரிஸ்க் எடுத்து கரெக்டாக யோசிச்சு போட்டால் மட்டுமே இந்த மேட்ச்சில் ஸ்மால் லீக்காக இருந்தாலும் ஜெயிக்க முடியும், கிராண்ட் லீக்காக இருந்தாலும் ஜெயிக்க முடியும். பட் அருமையான ஒரு மேட்சாக இருக்கும் இந்த மேட்ச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ முன்னாடி ஓரளவுக்கு ஸ்டாட்ஸும் என்னோடய ஐடியாஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஐடியாஸ் ப்ளஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறட்டும். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டார்டிங்குமே வந்து சொல்லுங்கள். உங்களோட ஐடியாஸையும் சொல்லுங்கள். எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு கிராண்ட் லீக்கில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீக்கு டெலகிராமில் நான் பெஸ்ட்டான டீம்ஸ் அதான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வரையும் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து போகும். இந்த ஐபிஎல் ஃபுல்லாக நம்புவோம். அதுக்கு எல்லாருமே வந்து நம்பிக்கையாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து கொண்டு போவோம். இந்த ஐபிஎல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மால் லீக் வின்னிங்ஸில் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. லைக் பண்ணிட்டு பாருங்கள். டெலகிராம் ஒரிஜினல் சேனலான்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.